அழகே அழகு சரியல்ல. அடுத்த ஒரு எபிசோட்ல சுரேஷ் இருந்துட்டு மதிய வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள்ள இப்பவே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வேணும்னா இவ இருந்துட்டு வரட்டும், நான் கிளம்புறேன், எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நானே பர்மிஷன் மட்டும்தான் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்காரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு மதியோட அப்பாவும் அம்மாவும் இருந்துக்கிட்டு, என்னம்மா தங்கராட்சி பேசினதுக்காக மாப்பிள்ளை கோச்சிக்கிட்டு போனாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாங்கள் தான் அமைதியாக விடுன்னு சொன்னோம்ல, நீ அமைதியாக இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அப்பா மதிக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படிப்பா, விருந்துக்கு வந்தால் விருந்தை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிருக்கணும், அதை விட்டுட்டு அவர் தங்கச்சியை பற்றி பேசிகிட்டு இருப்பாரு, நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கணுமா? சட்டப்படி பார்த்தா நீங்கள் தான் பேசியிருந்திருக்கணும், என் பொண்ணு ஒன்று அப்படிப்பட்டவை இல்லைன்னு நீங்கள் தான் பேசியிருந்திருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவர் பண்ணது ரொம்ப பெரிய தப்புப்பா. நீங்கள் அவர்கிட்ட வேலை செய்கிறீங்க, ஆனால் வேலையோடு நிற்கணும். இங்கே வீட்டுக்குள்ளே வந்து நம்மள அதிகாரம் பண்ணுற ரூல்ஸ் அவரு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உனக்கும் மாப்பிள்ளைக்கு தானே பிரச்சனை வருது, இவர் சும்மாவே எதுக்கு எடுத்தாலும் எங்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பார், அதுக்காகலாம் நான் கேள்வி கேட்காமலாம் இருக்க முடியாதுல்ல, தப்பு பண்ணால் கேட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.